திணை சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். திணை வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இது வந்து 125 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. இதில் பாதி அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து நம்ம 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம திணையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். திணை வறுக்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை வாசம் இருக்காது, பொங்கலினுடைய பச்சை வாசம் இருக்காது. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 25% நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி 2 டைம் அலசிட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. திணை சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 டம்ளர் நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் நம்ம தண்ணி விட்டணும். இப்போ எவ்வளோ டம்ளர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம 1 டம்ளருக்கு 4 டம்ளர் இல்லைன்னா 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 4 நம்ம 4.25 அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். திணை பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றப்போ நல்லா இறுக்கி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்தது வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம நெய் விட்டுக்கலாம். இதுக்கு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 25 ml அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். 25 to 30 ml நான் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கரில் இருக்கிற இந்த திணை எல்லாத்தையுமே இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி கணக்கில் 3 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கம்மியாக தேவைன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். திணை சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது 1/2 டம்ளர் வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான திணை சர்க்கரை பொங்கல் ரெடி.